சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி குட் இண்டஸ்ட்ரி. ஆனால் அதை வந்து சரியான முறையில் இங்கே வந்து ஒரு நாணயம் தான் இருக்குது, நாணயம் இல்லை. ஸோ அதனால் அப்படி மணி மேல் இது பண்ணும்போது யாருமே வார்த்தைகள் காப்பாற்றுறது இல்லை. ஸோ இதனால தான் நமக்கு ஒரு சஃபரிங்கும் ஒரு லேட்டு. இப்போ இன்றைக்கி தரேன்னு சொல்லுவாங்க, இப்போ பிடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முடியாது. அது எப்போ முடியறதுன்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி, நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நம்ம ஆட்களோட பேசும்போதே. ஏன்னா என்னுடைய வேவ் லெங்க்த்துக்கும் அதுக்கும் சரியான முறையிலே செட் ஆகாது. யார் பர்ஃபெக்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு செட்டே ஆறுது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் என்னால் பேச முடியறது. இல்லைன்னா தேவையில்லாமல் நானே என்னை வருத்தப்படுத்த வச்சுக்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல பாடங்கள் தான். நான் இதுக்காக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, இப்படியெல்லாம் அடிபட்டு தான் நம்ம புத்தி தெளிஞ்சு அடுத்த தடவை இந்த தப்பு பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸு காட்ஸ் கிரேஸ் ஒரு மீடியேட்டர் வந்து விலைக்கு இது பண்ணி பேசுகிறாரு. ஆனால் பார்த்தா அவர் வந்து கோட் பண்ண போகிற விஷயம் அவர் இவ்வளவோ கோவுக்கப்படுறாரு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக பேசினார். ஸோ நான் வந்து இதுதானோ அப்படின்னு யோசிக்கிற டயத்தில் கடவுளை என்னை காப்பாற்றினார். கரெக்டாக யார்கிட்ட அது போகணுமோ எதேச்சும் அவங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசியே அது முடிஞ்சது மேட்டர். அதுக்கப்புறம் இங்கே லோக்கல்லே ஒரு இடத்துல அதை நான் மார்க்கெட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சினிமா ஃபீல்டில் இது எதுவுமே இதுவரையில் நஷ்டம் இல்லை.